மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் மட்டும்தான் செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது நீதிமன்றம் கூறிய அதிரடியான அறிவிப்பால் ஒட்டுமொத்த குடும்பமே நீதிமன்ற வாசலில் கதறி அழுகின்ற காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது 2024 ஜூன் 14ஆம் தேதி அன்றும் இவருக்கு ஜாமீனும் வழங்கவில்லை, வழக்கும் முடிவடையவில்லை. 1 ஆண்டுகள் கடந்துவிட்டது. நீதிமன்ற காவல்தான் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொண்டு 5300 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதால் இதிலிருந்து வெளிவருவதால் மிக பெரிய ஒரு கடினம் என்ற சூழலை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ஜாமீன் வழங்கினால் அதை வைத்து அரசியல் பண்ணிவிடுவார்கள், இதனால் திமுகவினருக்கு தோல்வி அடைந்துவிடும் என்ற காரணத்தினால் திமுகவின் தலைமை செந்தில் பாலாஜியின் ஜாமீனை கவனத்தில் கொள்ளவில்லை. ஆனால் தற்பொழுது மக்களவை தேர்தலும் முடிந்துவிட்டது. 40 தொகுதிகளிலும் கைப்பற்றி விட்டார்கள். ஆனாலும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமே செந்தில் பாலாஜியை பழிவாங்குகிறதா அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தால் அனைவரும் கைதாகி விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக செந்தில் பாலாஜியின் ஜாமீனை திமுகவை தடுக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், செந்தில் பாலாஜி அவர்களது ஒட்டுமொத்த சொத்துக்களும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. கரூரில் மிக பிரம்மாண்டமான பங்களா, கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி செலவில் கட்டப்பட்ட பங்களாவை தற்பொழுது பால் காய்ச்சாமல் மூடி வைத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். தற்பொழுது அதன் சாவியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில்தான் இருக்கிறது. ஜாமீனில் வெளியே வந்தாலும் இவரது சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அனைத்து ஆதாரங்களையும் தெள்ளத் தெளிவாக கொடுத்தால் மட்டும்தான் அதனை திருப்பி ஒப்படைக்கப்படும். இல்லை என்றால் ஒரு ஆணி கூட அதிலிருந்து எடுக்க முடியாது என்பதும் செந்தில் பாலாஜிக்கு நன்றாகவே தெரியும். செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்ற தகவல்களும் தற்பொழுது வரை தெரியவில்லை. அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா? அவர் சரணடைந்தால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவருவார். காரணம், செந்தில் பாலாஜியை விட அவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள்தான் அக்யூஸ்ட் நம்பர் 1 என்ற லிஸ்டில் இருக்கிறார். இதன் காரணமாகத்தான் அசோக்குமார் அவர்கள் முதலில் சரணடைய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் 1 வருடங்களாக தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஜூன் 19ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மீண்டும் நீதிமன்ற காவல் 39வது முறையாக சிறைச்சாலைகள் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கத்தான் போகிறார்.